இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்னா கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கண்ணில் ப்ரெஷர் இருக்குது, கேட்ராக் வளர்ந்துருக்கு, புற வளர்ந்துருக்கு, மாலைக்கண் நோய் இருக்குது, அதே மாதிரி கண் பர் ஆகுது, கண் மிஸ்ன்னு தெரியுது. நிமிஷம் அந்த 15 நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன மசாஜ் பண்ணார். மசாஜ் பண்ணங்காட்டி கொஞ்சம் இப்போ எழுத்து கொஞ்சம் நல்லா பிடிபடுது. ஓ சூப்பர் சூப்பர். எழுத்து பிடிபடுது சரியாக. அது முதல்ல பூரா கம்ப்ளீட்டாக மங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் எழுத்து எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியுது. ஓ ஃபர்ஸ்ட்ல சுத்தமாக தெரியாது. இப்போ இது போட்டோம் அப்படின்னாக்கா கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் உடனே கண் வந்து குளிர்ச்சி அடையும். கண் குளிர்ச்சி அடைகிறதுனால வந்து அவங்களுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க கண். அதனால் அந்த ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகும். கேட்ராக்ட் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நம்ம விடும்போது அந்த புரை வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தகும். கண் மருந்து விட்டு எத்தனை நிமிஷம் இருக்கும்? ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? இருக்கும் சார். இந்த 10 நிமிஷத்தில் எப்படி இருக்குது பார்வை? பரவாயில்ல சார். எவ்வளோ பாகம் பரவாயில்ல? முக்கால் பாகம் பரவாயில்ல. முக்கால் பாகம்னா 75% பரவாயில்ல சார். நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அப்படியே வர வர கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் கிளியர் ஆகுது. கண்ணெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓ சூப்பர் நல்லா இருக்குது. முன்ன படிக்க முடியுமா? முன்ன சின்ன எழுத்தெல்லாம் படிக்க முடியாது. இப்போ இந்த மருந்து விட்ட பிறகு ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியுது. எழுத்தெல்லாம் படிச்சு காமிக்கலாம். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய சித்தா டாக்டர் சதீஷ்குமார் ஐயா இருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச கண்ணொளி தைலம் மிக மிக வரவேற்பு இருக்குதுங்க. இந்த கிட்ட பறவை, தூர பறவை, கண்ணில் குளுக்கோமா, கண்ணில் ப்ரெஷர், கேட்ராக் வளர்ந்துருக்கு, இப்படி ஏகப்பட்ட கண் சார்ந்த 96 வகையான பிரச்சனைக்கும் ரொம்ப அற்புதமாக தீர்வு கொடுக்குது. இடையில பார்வை இழந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் 1.5 மாதம் பார்வை இழந்தவங்களுக்குலாம் பார்வையே வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹாயில் இன்னைக்கு லைவாக பேஷண்ட்டுக்கு நம்ம விட போகிறோம். அவங்ககிட்டே லைவாக நம்ம பேட்டி காண போகிறோம். அதில் என்னென்ன அற்புதங்கள் நடக்குது அப்படின்றத நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. அதில் சார் என்னென்ன சொல்கிறாருன்றத முழுமையாக நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கண்ணில் ப்ரெஷர் ஆகிருக்கு, புற வளர்ந்துருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேருக்கு மேலே உக்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து கண்ணுக்கு மருந்து விடுறாரு. மருந்து விட்டு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இது தொடர்ந்து கண்ணுக்கு விடும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு சிலருக்கு உடனடியாக ரிசல்ட் வந்துடும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் அனைத்து வகையான கண் பிரச்சனைகளையும் சுத்தமாகவே சரி பண்ணுங்க. கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கண்ணில் ப்ரெஷரு, கேட்ராக் வளர்ந்துருக்கு, புற வளர்ந்துருக்கு, கண் பார்வையே மங்களாக இருக்குது, பர்ரா தெரியுது, நைட்டில் பார்க்கவே முடியல, மாலைக்கண் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு சவால் விட்டு குணமாக்கக்கூடிய ஒரு கண்ணோயில் தைலம் தாங்க இப்போ சித்தா டாக்டர் ஐயா விட்டு இருக்குதை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப 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 அற்புதமான மருந்துங்க. இந்த கண் மருந்து விடும்போது காலையில் ஒரு சொட்டு, நைட்டு ஒரு சொட்டு தாராளமாக விடலாங்க. ஒரு நாளைக்கு 2 முறை விடலாம். அதாவது சூரியன் உதிச்ச பின்னாடி காலையிலே ஒரு சொட்டு, சூரியன் உதிச்ச பின்னாடி காலையிலே ஒரு சொட்டு, சூரியன் மறைறதுக்கு முன்னாடி மாலையில் ஒரு சொட்டு விடலாம். இப்படி தான் கண்ணுக்கு மருந்து விட்டு சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்க மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நரம்புகள் எல்லாமே வந்து லூஸ் அடையும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நரம்பு நாளங்கள் விரிவடைஞ்சு அந்த கண் சார்ந்த பிரச்சனையே சரியாகும். இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கா பண்ணோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்னா கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கண்ணில் ப்ரெஷர் இருக்குது, கேட்ராக் வளர்ந்துருக்கு, புற வளர்ந்துருக்கு, மாலைக்கண் நோய் இருக்குது, அதே மாதிரி கண் பர் ஆகுது, கண் மிஸ்ன்னு தெரியுது, கண்ணில் ரெட்டாக இருக்குது, கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகள் ரப்சர் ஆகிருக்கு அப்படின்ற அனைத்து கண் குறைபாடுகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கண்ணொளி தைலம் அப்படின்ட்டு. டாக்டர்கிட்ட கேட்கலாம். கண்ணொளி தைலம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு பார்வை இல்லாதவங்களுக்கும் பார்வை வந்திருக்கு. இந்த கண்ணொளி தைலம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைக்கு நம்ம பயன்படுத்தலாம்? ஆக்சுவலாக கண் எரிச்சல், கண் புகைச்சல், இப்போ லாங் டைமாக ரொம்ப நேரம் வந்து மொபைலு மானிட்டர்லாம் பார்க்குறாங்கல்ல, ஸ்க்ரீன் டைம் வந்து அவங்களுக்கு நார்மலாகவே அதிகமாக இருக்கும். ஏன்னா வேறு ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு வேறு என்ன, அவங்க சிஸ்டம் தான் பார்த்தாகணும். அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கண் எரிச்சல், அந்த கண்ணில் வந்து பாதிப்புகள் வரும். பார்வை குறைபாடுகள், கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் வந்து திடீர்னு வந்து நைட் பிளைண்ட்னஸ்ஸு, இது நிறக்குருடு, கலர் பிளைண்ட்னஸ்ஸு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும்
கண்ணில் வந்து ஆப்டிக் நர்வ் கண் நரம்பு பாதிச்சிருந்தாலும் அவங்க எல்லாருமே இந்த கண்ணொளி தைலத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்குது, இப்போ நரம்புகள் உள்ள நரம்பு பாதிக்குது அப்படின்னாக்கா அந்த நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அது கூட வந்து இந்த கண்ணொளி தைலம் அந்த மருந்தையும் கொடுத்துட்டு இந்த கண்ணொளி தைலத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது கண் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் ஓரளவு நல்லாவே வந்து கிளியர் ஆகுது. சார், இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா இருக்குது, பிரஷர் இருக்குது, புறவளர்ந்து இருக்கு, அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இதை போட்டோம் அப்படின்னாக்கா கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் உடனே கண் வந்து குளிர்ச்சி அடையும். கண் குளிர்ச்சி அடைகிறதுனால வந்து அவங்களுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க கண். அதனால் அந்த ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகும். கேட்ராக்ட் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நம்ம விடலாம். விடும்போது அந்த புரை வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தகும். இதை விடும்போதே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எரிச்சல் இருக்கும், எல்லாருக்குமே இருக்காது. ஐ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன எரிச்சல் இருக்கும். அந்த எரிச்சல் முடிஞ்ச பின்னாடி கண்லேருந்து நீர் வந்து இதாகும், கண்லேருந்து தண்ணி கசிஞ்சிட்டே இருக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் அது நின்றோம். அப்புறம் படிப்படியாக அவங்களுக்கு வந்து கண் நல்லா பளிச்சுன்னு குளுமையாக நல்லா தெளிவாக தெரியும். இதுதான் வந்து அந்த தைலத்தோட வந்து முக்கியமான இது. சரிங்களா? கண்ணில் இருக்கிற அந்த கசடு, அழுக்கு, இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் உடனே இருக்கும். இதை போட்ட உடனே இந்த போட்ட செகண்ட்லேயே வந்து நமக்கு அந்த கூச்சம், இரிட்டேஷனு, ஸ்ட்ரெயின் இதெல்லாமே உடனே வந்து கிளியர் ஆகும் இல்லைங்களா? ஆமாம். இடையில கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து கண் பிரச்சனையே சரியாகலை. ஆமாம். தன்னுடைய மனைவியும் கணவனும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாவது எடுத்து என் பிள்ளைக்கு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம். அதையும் சரியாகன்ற போது அந்த பிரச்சனையே சரி பண்ணி ஆக்சுவலாக அந்த பையனுக்கு வந்து இது கண் நரம்பு இன்ஃபெக்ஷன் வந்து அமெரிக்கா வரையும் போயிட்டாங்கன்னு. ஆமாம். இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு. அதாவது வந்து ஃபீவர் வந்து 1 வாரம் கழித்து அவனுக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கு. அந்த வைரல் ஃபீவர்னால வந்து கண் நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது பாதிக்கப்பட்டதுனால அவனுக்கு கண் பார்வை வந்து நல்லா 80% பாதிப்பு ஏற்பட்டுருந்தது. அதனால் கண் பார்வை மங்கலானது. நாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 3-4 வருஷம் கழித்து தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. அப்போ அந்த 3-4 வருஷமாக அவனுக்கு ஒழுங்காக எந்த பார்வையும் தெரியாது. அவங்க எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? நாம் மருந்து கொடுத்தா அந்த நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள், அப்புறம் இந்த கண்ணொளி தைலம், இதுதான் வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கண் பார்வை வந்து மீண்டும் வந்துடுச்சு. சூப்பர். தேங்க்யூ சார். சார், இப்போ கண் மருந்து விட்ட உடனே அந்த எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, அது நீங்கள் பண்ணி காமிக்க முடியுமா? தாராளமாக பண்ணலாம். கண்ணை சுற்றி இல்லைன்னா கண்ணை சுற்றி இது மாதிரி ஆக்குலர் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்ணை சுற்றி இது சில மசில்கள் இருக்கும். அதுதான் நம்ம கண்ணை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு, திருப்புறதுக்கு, மேலே கீழே இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆக்குலர் மசில்ஸ், கண்ணை சுற்றி உள்ள மசில் தான் வந்து நமக்கு இதாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சுற்றி இருக்கிற மசிலும் வந்து நல்லா டைட்டாக கொஞ்சம் லைட்டாக இது பண்ணாங்கன்னா பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது நட்சத்திர காலம். அதாவது வந்து இந்த கண்ணோட கடைவெளியில் இருக்கிறது வந்து இது நட்சத்திர காலம். இந்த நட்சத்திர காலத்தை நல்லா தூண்டும் போது அந்த பார்வை வந்து பளிச்சுன்னு தெரியும் இல்லைங்களா? அதனால தான் அது பேரே நட்சத்திர காலம், பளிச்சுன்னு. ஓகே சார். கண்ணுக்கு ஒளியை தர்றதுனால. ஓகே. இப்போ கண்ணுக்கு மருந்து விட்டு எவ்வளோ நேரம் சார் இது மாதிரி பண்ணணும்? ஒரு 5 நிமிஷம் பண்ணாங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். காலையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஆமாம் சார். இது பண்ணிட்டு உள்ளுக்குள்ள என்ன ஃபுட் எடுக்கலான்னு கேட்பாங்க, என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக வந்து நமக்கு கண் சார்ந்த மருந்துகள், அதாவது வந்து கண்ணுக்கு இதுனாவே நமக்கு நல்லா தெரியும். விட்டமின் ADEK வந்து கண்டிப்பாக தேவை. ஆமாம், விட்டமின்ஸ் தேவை. ப்ளஸ் வந்து பார்வை நரம்புகளுக்கு வந்து நமக்கு நரம்புகளை வலுப்படுத்துகிற மாதிரி வேணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னாக்க நிறைய மீன், பொன்னாங்கண்ணி கீரை, கேரட்டு, பப்பாளி பழம், தூதுவளைக்கீரை, வல்லாரக்கீரை, ப்ளஸ் வந்து பிரம்மிக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை வந்து மெயினாக வந்து எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம இது விட்டமின் நான் சொன்ன மாதிரி ADEK இருக்கிற உணவுகளாக பார்த்து கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு வந்தாங்கன்னா போதும், பார்வை வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஓகேங்க சார். எப்படி இருக்கு மேடம் இது? அது டெஸ்ட்டு நீங்கள் கண் ட்ராப்ஸ் விட்டீங்க இல்லையா, அப்புறம் மசாஜ் பண்ணாத முன்னே எனக்கு கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆன மாதிரி. மசாஜ் பண்ணாத முன்னாடி டெஸ்ட் இருந்துச்சு, டெஸ்ட்டு அதெல்லாம் ரிமூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. கண் மருந்து விட்ட உடனே ரிமூவ் ஆன மாதிரி. இப்போ கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுதுங்களா? நல்லா தெரியுதுங்களா? நல்லா கிளியராக இருக்குது. ஓகே. லைவாக கண் மருந்து விடும்போது ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண் மருந்து விட்டதையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மசாஜ் பண்ணதையும் டாக்டர் பண்ணதையும் லைவாக பார்த்துருப்பீங்க. இப்போது ஐயாவுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, எத்தனை வருஷமாக இருந்தது, இப்போ எப்படி இருக்காங்கிறது நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர்? அப்துல் லத்தீஃப்.
அப்துல் லத்தீஃப். லத்தீஃப் சார், என்ன பிரச்சனை இருந்தது சார் உங்களுக்கு? இந்த தூர பார்வை பக்கத்து பார்வை கொஞ்சம் பிரச்சனை. எத்தனை வருஷமா? ஒரு 4-5 வருஷமா, 10 வருஷமா. 10 வருஷமா பிரச்சனை. சார், இந்த கண் மருந்து வந்து டாக்டர் சார் விட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? இப்போ தான் விட்டாருங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10-15 நிமிஷம் இருக்கு. 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்துல உங்களுக்கு என்ன? மசாஜ் பண்ணாரு. மசாஜ் பண்ணங்காட்டி கொஞ்சம் இப்போ எழுத்து கொஞ்சம் நல்லா பிடிபடுது. ஓ, சூப்பர் சூப்பர். எடுத்து பிடிபடுது சரியா. அது முதல்ல பூரா கம்ப்ளீட்டாக மங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் எழுத்து எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியுது. ஓ, ஃபர்ஸ்ட்ல சுத்தமாக தெரியாது. சுத்தமாக தெரியாது. இப்போ தெரியுது. ஓ, அதனால தான் பேப்பர் வச்சு பார்த்துட்டு இருந்தீங்களா? இப்போ இதில் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியுது. இதில் ஏதாவது படிக்க தெரியுமா? படிக்கலாம். இதில் ஏதாவது மேலே தெரியுமா? இல்லை முன்ன உங்களுக்கு சுத்தமாக படிக்க தெரியல இல்லையா? ஆமாம், கொஞ்சம் தெரியாது. மங்களா தெரியும். இப்போ 10 நிமிஷம் தான் ஆச்சு மருந்து விட்டு. சரி, இது படிக்கல. இது படிக்கலாம். மலரே மருந்தா? சூப்பர் சூப்பர் சார். நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும்? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ரொம்ப அருமையாக அந்த பார்வை தெரிஞ்சிருக்கு பாருங்க. இதில் மலரே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். இந்த நூல் வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்வை பெருசாக தெரியாது, மங்களா தெரியும், எதுவும் படிக்க தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் இந்த கண்ணொளி தைலம் விட்டு 10 நிமிஷத்துல அந்த பார்வை வந்திருக்கு. சார், இது எப்படி சாத்தியமாச்சு சார்? ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு நம்ம இது பண்ணுறோம். அதாவது வந்து நம்ம இந்த மருந்தை கிட்டத்தட்ட வந்து நம்ம முடிக்கிறதுக்கே மாதக்கணக்கில் ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட 50-60 மூலிகைகளுக்கு மேலே இதில் வந்து நம்ம சேர்த்து செய்கிறோம். சரிங்களா? அதை சேர்த்து கொஞ்சமாக பக்குவப்படுத்தி அதை காய்ச்சி வை. நாம் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் இல்லை. சித்தர்கள் அவங்க எழுதி வச்சுட்டு போனது அதான் வந்து நம்ம வழியாக நம்ம பாதுகாத்து வரோம். இப்போ முன்னோர்கள் செஞ்சதை வந்து நாம் வந்து பயன்படுத்துகிறோம். அது பயன்படுத்தும் போது நமக்கு கரெக்டான ஒரு மருந்து முடிஞ்சிச்சுன்னா அது அற்புதமாக வந்து வேலை செய்யும். சூப்பர் சார், சூப்பர். நம்ம ஒரு கந்தளி சார். கந்தளியிலேருந்து வரீங்க? என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? நம்மளுக்கா இந்த கை மறுத்துக்குது, கால் மறுத்துக்குது, அப்புறம் இந்த நரம்பு, கால் நரம்பு சார் அப்படியே கொஞ்சம் இழுக்குது. இப்போ கண்ணுக்கு மருந்து விட்டீங்களா? இது எதுக்கு விட்டீங்க? அது கண் பார்வை கொஞ்சம் கம்மியாச்சு சார். கண் பார்வை கம்மியாக இருந்துச்சு. எவ்வளோ நாளாக கம்மியாக இருந்துச்சு? ஒரு வருஷமா தான் இருக்கும். ஒரு வருஷமா இருக்கும். இப்போ கண் மருந்து விட்டு எத்தனை நிமிஷம் இருக்கும்? ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? இருக்கும் சார். இந்த 10 நிமிஷத்துல எப்படி இருக்கு பார்வை? பரவாயில்ல சார். எவ்வளோ பாகம் பரவாயில்ல? 3/4 பாகம் பரவாயில்ல. 3/4 பாகம் பரவாயில்ல. 3/4 பாகம்னா 75% பரவாயில்ல. இப்போ நல்லா தெளிவாக தெரியுதுங்களா? பரவாயில்ல சார், தெளிவாக தெரியுது. இந்த கண்ணொளி தைலம் வாங்கணும்ட்டு ரொம்ப நாளாக காத்திருந்தாராம். இன்னைக்கு டாக்டரே வந்தது ரொம்ப சந்தோஷம் சொன்னார். ஃபஸ்ட்டு இவர்கிட்ட பேசலாம் சார். உங்கள் பேர்? நான் ஃபஸ்ட்டில் இந்த யூடியூப்பில் பார்த்துருந்தேங்க. இந்த கண்ணுக்கு மருந்து விடுவாங்க காலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். யூடியூப்பில் பார்த்து இந்த மருந்து எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன். இந்த கட்ச பாண்டிச்சேரியிலேருந்து இந்த டாக்டர் கேள்விப்பட்டு இங்கே வந்தேன், கிருஷ்ணகிரிக்கு வந்தேன். ஏன் நேரம் பார்த்தா டாக்டர் இந்த கண்ணொளி மருந்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ எல்லாரும் கூட பார்த்து எனக்கும் விட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு சுகர் இல்லை, எங்கள் ஒய்ஃபுக்கு தான் சுகர். அவங்களுக்கு மருந்து வாங்க வந்தேன். எல்லாருக்கும் விடலாம் நாங்கள் விட்டோம். ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளித்த மாதிரி கண்ணுக்கெல்லாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. அப்படியே வர கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் கிளியராக ஆகுது. கண்ணெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சூப்பர், நல்லா இருக்குது. படிக்க முடியுமா? முன்ன சின்ன எழுத்துலாம் படிக்க முடியாது. இப்போ இந்த மருந்து விட்டா பாருங்க ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியுது. எழுத்துலாம் படிச்சு காமிக்கலாம். முன்ன சின்ன எழுத்து தெரியாதா? சின்ன எழுத்து தெரியாது. கண்ணாடி போட்டு படிப்பீங்களா? ஆமாம், கண்ணாடி போடுவோம். இப்போ கண்ணாடி போடாமல் படிக்க முடியுமா? கண்ணாடி போடாமல் படிக்க முடியலாம். இப்போ உணவு இடைவேளையின் போது அதிகமாக பசி எடுத்தால் உட்கொள்ள வேண்டும் உணவு வகைகள், உணவு தன்மைகள் சொல்லிட்டு. அருமை, நல்லா இருக்கு. உணவு இடைவேளையின் போது அதிகமாக பசி எடுத்தால் உட்கொள்ள வேண்டிய உணவு வகைகள். சூப்பர் சார், சூப்பர். நல்லா இருக்கு. கரெக்டாக இருக்கா சார்? இதை படிக்க முடியுமா சார்? இது என்னன்னு படிக்க முடியுமா? இது இந்த தலைப்பு மட்டும் படிக்கலாம் சார். சர்க்கரை நோய்கள் பற்றிய குறிப்புகள். சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா இந்த மருந்து வந்து உண்மையாலுமே எல்லாருக்கும் கூடிய வரப்பிரசாதம் மாதிரி தான் இந்த மருந்து. நல்லா இருக்குது. இது எல்லாரும் வாங்கி பயன்பெறணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவும் நல்லா இருக்குது. கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்குது. கண்ணு உள்ள அந்த நரம்புகள்லாம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. மெயினாக சொல்ல பார்க்க கிட்டப்பாரு தூரப்பாரெலாம் ஓரளவுக்கு நல்லா கிளியராகவே இருக்குது. உடனே கேட்குது. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கேட்குது. அந்த கண்ணில் இருந்த மருந்து விட்டோடனே கண்ணில் இருந்த அழுக்கு எல்லாமே அப்படியே கிளியராகி தண்ணியாக வடிஞ்சுது. அது வடிஞ்ச பிறகு ஒன்றும் நல்லா இருக்குது. சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு கிட்ட இருக்கிற எழுத்து கண்ணாடி போட்டு தான் படிப்பார் அப்படின்னு சொல்கிறேன் சார். எத்தனை வருஷம் கண்ணாடி போட்டு படிச்சிருந்தீங்க? நானும் இப்போ ஒரு 5 வருஷமாக கண்ணாடி போட்டு தான் படிச்சேன். 5 வருஷமாக கண்ணாடி போட்டு கிட்ட இருக்கிற எழுத்து தான் படிச்சிருந்தாரு.
ஆனால் கண்ணோடத்தில் விட்டு கண்ணனே போடாமல் 10 நிமிஷத்துலேயே படிக்கிறாரு. என்ன மிராக்கிள் செய்யுது ஐயா இதில் நம்மளது ஒன்றும் இல்லைங்க. நம்ம முன்ன எப்போதும் சொல்கிற மாதிரி தான், நம்ம முன்னோர்கள் வந்து வழி வழியாக ஒரு அனுபவத்தில் ஒரு மருந்தை வச்சுருக்காங்க. அந்த மருந்தை நம்ம செஞ்சு கொடுக்குறோம், அவ்வளோதான். அது ஒவ்வொருத்தரோட அனுபவம். கிட்டத்தட்ட 2000-3000 வருஷம் அனுபவம் இந்த மருத்துவத்துக்கு இருக்குது இல்லையா. அவங்க எத்தனை நோயை பார்த்துருப்பாங்க, எத்தனை ஆளுங்களுக்கு கொடுத்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை வழி வழியாக அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒரு மருந்து நம்ம கண்ணுக்கு நம்ம அது எனக்கு என்னோட முன்னோர்கள் வந்து நம்ம கொடுத்த இதை நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நேர்களே, மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் ஐயா கண் மருந்து விட்டதையும், அதே மாதிரி அந்த நட்சத்திர கால வர்மத்தை ஏன் ஆக்டிவேட் பண்ணானையும், அதே சமயத்தில் ஒரு சில உணவு முறைகளையும் இந்த மருந்து என்னென்ன வேலை செய்யுன்றதையும் லைவாக பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி லைவாக குணமானவங்க எவ்வளோ பேர் பேட்டி கொடுத்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண் மருந்து உங்களுக்கு தேவைன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஐயா வந்து சந்திங்க. எங்கள் நிறைய விஷயங்கள் சார் பேசியிருக்காரு. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சார்கிட்ட உங்களுக்கு அந்த சந்தேகத்துக்கான பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு எந்த வகையான கண் பார்வை சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் சாரை வந்து பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய அந்த கண் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நல்ல முன்னேற்றம் குணமடைவீங்க அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய ஆசைப்படுறேங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை மருந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம், வணக்கம் சார்.